அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், a sitting president or vice president of the union, the governor of any state, and the minister for the union or any state is not deemed to hold any office of profit and hence qualified for being a candidate for vice president. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா யாருமே நம்ம எலெக்ஷனுக்கு போட்டி போட முடியாது. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப ஒருத்தர் வந்து பிரசிடென்டா இருக்காரு, வைஸ் பிரசிடென்டா இருக்காரு, இல்ல அமைச்சரா இருக்காரு, இல்ல கவர்னரா இருக்காரு. அவரு எப்படி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போட்டி போட முடியும்? இப்ப மகாராஷ்டிராவோட ஆளுநரா இருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் இப்ப வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்ப அவருனால மட்டும் எப்படி பண்ண முடியுது? அப்ப வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், அமைச்சரா இருந்தாலும் அது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா கருத முடியுமா அப்படின்னு கேட்டா கருத முடியாது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதுதான் டீம்டு டு ஹோல்ட் இஸ் நாட் டீம்டு டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்படி கருத முடியாது. அது கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். அதை வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The nomination of a candidate for election to the office of vice president must be subscribed by at least 20 electors as proposers and 20 electors as seconders. அதாவது ஒருத்தர் நாமினேஷன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக தாக்கல் பண்றப்ப 20 பேர் அவரை முன்மொழியணும், 20 பேர் அவரை வழிமொழியணும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, in which of the following case the Supreme Court recognized right to self-identify gender? பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பாலினத்தை சுயமாக அடையாளம் காணும் உரிமையை அங்கீகரித்தது? இப்ப நான் மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். என்னோட தோற்றத்தை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நான் என்னோட தோற்றம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட ஜெண்டரை வந்து சொல்லுவேன். அப்படிங்கிற இந்த உரிமையை வழங்கின வழக்கு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. அடுத்தது, First World Human Robot Games 2025 was organized in which country? முதல் உலக மனித ரோபோ விளையாட்டு 2025 எந்த நாட்டில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனாவில் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா, டைமண்ட் லீக் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? டைமண்ட் லீக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ், அதோட ரிலேட் ஆகி வர்றது தான் இந்த டைமண்ட் லீக் அப்படிங்கிறது. சரியா? லாஸ்டா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வில் பி செட் அப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியோட உலகளாவிய திறன் மையம் எங்க வரப்போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 2015 வந்திருக்கும். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இதை உருவாக்கி இருப்பாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குருகிராம் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்கு. சரிங்களா? குருகிராம் ஹரியானால இருக்கு. மோர் தேன் 100 கண்ட்ரிஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. இதோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், அதாவது உலகளாவிய திறன் மையம் அப்படிங்கிறது இந்தியாவில தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.